ஆணவத்தின் சிகரமாகி நீதியை நஞ்சாக்கி நெறிமுறைகளை காற்றிலே பறக்கவிட்டு நகைத்த இவர் பாவி எனக்கு தெரியாதையா வேண்டாண்டா ஒரு நாள் ஒரு பொழுது தெரிந்தாலே எப்படி இருக்கும் என்றே பார்த்தது கிடையாது. சிறைச்சாலையிலே கசையடி கசையடி உழைத்து படுக்கப்படும் போட்டாங்க ஐயா அவங்க புதுசா பாருங்க தண்ணி போட்டு நிக்கிறாங்க கும்பல போட்டு அதெல்லாம் ஒண்ணு ஐயா நீ ஈஸ்வரனுக்கு பொண்டாட்டி சொல்ல வரல ஐயா இவங்களால்தான் இந்த கலப்பு திருமணம் ஓடி போறது திருட்டு தொழில் எல்லாமே நீங்க கத்து கொடுத்ததுதான். ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்றது எல்லாமே நீங்க வச்ச காலம் தான். நீங்க அப்பாமா சேர்ந்துருவாங்க முன்னாடியே நாளைக்கு வச்சுக்கலாண்டி இவள் கைகால்களுக்கு விலங்கு கூட்டி அவள் கைகால்களுக்கு விலங்கு பூட்டி காராகிரகத்து கிடைக்குமா அவளை எங்க படி வாங்கி விடுறாங்க. பாதியா யாரா சுத்தியா நான் ஏன் காவாவை தாண்ட போனா ஓடு முக்கியா முடியாது முடியாதுடா பாவி எனக்காடா கையில விலங்கு போடுறேன். அது சிரிக்காது மூடிக்கு உட்காந்து தவறு ஏதாவது செய்தனா? என்னுடைய கணவரானவர் வரத்தை கொடுத்தார் அல்லவா? வரத்தை கொடுத்து விட்டு என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நின்றாரே, அதை பார்த்து தாண்டா பாவி நான் சிரிச்சேன். ஆம்பளை தானே இவன் ஆம்பளை எட்டி சிகையை புடிச்சு உன்னை இழுத்துட்டான். உங்க வீட்டுக்காரன் தலைமையில இருந்தா அவன் உடனே ஏன்டா என் பொண்டாட்டி இழுத்துமான்னு கேட்டானா? அந்த மாதிரி கேட்காத கம்யூனிட்டி வச்சு நீ ஏன்டி ரோல் பண்ற?
இதுதான் சத்தியலோகம் என்று அழைப்பார்கள். சத்தியலோகத்திலே பிரம்மதேவன் மூர்த்திகளிலே முதல் மூர்த்தியாக ரிக், யஜூர், சாமம், அதர்வனம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்களை கருத்திலே முதல் எலும்புக்களை 84 லட்சம் ஜீவ வேதங்களையும் படைக்கும் கர்த்தாவாக பிரம்மதேவன் என பெயர்படைத்து அனைத்து ஜீவராசிகளையும் படைத்து வருகின்றோம். அப்படி இருந்த பொழுதும் இன்றைய தினத்திலே எங்கு செல்ல வேண்டும்? கைலாயம் செல்ல வேண்டும். அத்தை மாமாவை பார்க்க வேண்டும். கைலாயம் வந்து விட்டோம். அத்தையை பார்க்க வேண்டும், மாமாவை பார்க்க வேண்டும். அவரிடத்திலேயே ஆசை வாங்க வேண்டும். மாமா மாமா, என்ன இது? யாருமே காணவில்லை. அத்தையாக இருப்பார்களா? அத்தையும் காணவில்லை, மாமாவும் காணவில்லை. வந்தது அதிர்ச்சியாக இருக்கிறது. அறியாதமோ காலியாக இருக்கின்றது. சற்று அமருவோம். பஞ்சமுக சேவையோடு வருகிறேன் பார்வதா என்று விളിத்தார். பார்த்தால் இதுவரை என் சுவாமி பஞ்சமுக சேவையை நான் பார்த்ததே கிடையாது. பஞ்சமுக சேவையோடு பணியில் எப்படி நாம் எப்பொழுதுமே ஒருவரை நித்திரபங்கம் செய்யக்கூடாது என்று சொல்வார்கள். நித்திரையில் இருக்கும்போது அவரை எப்பொழுதுமே இருப்பாமல் இப்போது அழகாக அன்றாடும் பாதுகாப்பு செய்வதை போல் என்று செய்யலாம். சுவாமி ஜெகதீஸ்வரா சுவாமி என் சாமியும் நன்றாக விளங்கிக் கொண்டிருக்கிறார். சற்று அவர் மீது ஒழுங்கிவிட்டு பிறகு நடப்பதை பார்க்கலாம்.
இருப்பினும் எந்த முகத்தோடு செல்கிறேன் என்று கேட்டார். பஞ்சமுக சேவையோடு செல்கிறேன் என்று உரைத்தேன். பஞ்சமுக சேவையை காண வேண்டும் என்று உரைத்தார். இப்போது பஞ்சமுக சேவையோடு வந்திருக்கின்றேன். பார்வதாவை காண வேண்டும். பார்வதா, உமா, என்ன இது? எப்பொழுது என்னுடைய வருகைக்காக காத்துக் கொண்டிருப்பவன் நான் கூக்குரல் விடுத்தான் இதுவரையில் சுவாமி என்று குரல் கொடுக்காமல் இருக்கின்றனே, என்னவாக இருக்கும்? எப்பொழுது செல்வான்? மருகனோடு எத்தனை நாட்களாக இந்த எப்பொழுது செல்வான்? படியலுக்கு செல்கிறார் நான் படியலுக்கு செல்ல செல்வாயிலே மரங்களை விடுவித்து மருகனோடு கள்ள தொடர்பில் ஈடுகொண்டிருக்கின்றாயா? அடி பாடகி, அடி நயவஞ்சிகி, அடி நாசக்காரி, அடி மோசக்காரி. சுவாமி, என்ன பண்ணிருக்கீர்கள்? கள்ள தொடர்பு எனக்கும் மருகனுக்கும் கள்ளக்காதலா? என்ன சுவாமி இது? நீங்கள் உரைப்பதெல்லாம் உண்மையாக இருக்கிறது. பைத்தியக்காரை பார்த்து மருமகனோடு கள்ளக்காதல் இருக்கிறது. நான் அமரக்கூட சிம்மாசனத்திலே பிரம்மதேவன் அமர்ந்திருக்கின்றான். மாற்றான் யார், மாலையிட்ட மணாளன் யார் என்று தெரியாமல் எனக்கு செய்யக்கூடிய பலி பூஜைகள் அவனுக்கு செய்திருக்கின்றான். இதுல எந்த தெரியவில்லையா? மடிமேல பட்டுனாங்க, மடிமேல. சுவாமி, என் மீது தவறு கிடையாது சுவாமி. அந்த சண்டான பாவி பெருமன் அவசியம் அவர் மீதுதான் தவறு. ஆதரவு காலியாகி அதிகார பாவி என் மீது தவறு இல்லை ஏதும். பார்த்தீர்களா? என் மீது தவறு ஏதும் இல்லை மாமா. இந்த பாவி நான் ஒரு தவறை செய்யவில்லை இறைவா. உள்ளத்தில்
இது யார் அமரக்கூடிய ஆசிரமத்தை தெரியாமல் முடியாமல் அமர்ந்ததும் இல்லாமல் எவ்வளவு ஆணவத்தோடு நீ அமர்ந்து விட்டான் மாற்றாண்டான் மணாளன் யார் என்று தெரியாமல் பதி பதி செய்யலாமா அடிக்கிறாயா அடிக்கிறாயா அடிக்கிறதா என் மீது தவறு ஒன்று கிடையாது. தவறு உண்மையிலே வைத்துக் கொண்டு பார்த்து என் மீது அப்படி ஒரு வார்த்தை என் மீதாமா நான் கண்டது பொய்யா சுவாமி கண்ணால் கண்டது பொய்யா என்று கேட்கிறீர்களே உங்களுக்கு இருப்பது எத்தனை முகம்? பஞ்சமுகம் பஞ்சமுகம். அந்த அகப்பண்ட பிரமனுக்கு இருப்பது எத்தனை முகம்? திசைக்கு ஒரு முகங்களாக 4 திசைகளுக்கு 4 முகம் படுத்த பிரம்மதேவன். 4 முகம் இருக்கக்கூடியவனுக்கு அகமுகமாகப்பட்டது எப்படி இருக்கின்றது சுவாமி? உனக்கும் பஞ்சமுகம், அகப்பட்ட பிரமனுக்கும் பஞ்சமுகம். மாற்றான் யார், கணவன் யார் என்று எப்படி தெரியும் சுவாமி? அந்த அகப்பட்ட பிரமன் ஆசத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது படியலக்க சென்ற சுவாமிதான் பஞ்சமுகம் அன்றாட பாடுவது செய்வது ஒரு அகப்பட்ட பிரமனுக்கு அறியாமல் தெரியாமல் தன் கணவர் என்று நினைத்து பாடுவது செய்துவிட்டேன். இது இரண்டு சுவாமி தவறு. பார்வதா, எப்பொழுது இந்த இமாச்சலம் வந்து நான் அமரக்கூடிய சிம்மாசனத்தில் அமர்ந்தாரோ தான் என்று ஆனவா தலைக்கு பித்தை அகம் கொண்ட முகம் என்று சொல்லக்கூடிய 4 தேவனுக்கு இதோ பஞ்சமுக சேவை காண்பித்து விட்டார். அகமுகம் தோன்றிவிட்டது. அந்த அகமுகத்தை கண்டு தன்னுடைய கணவர் தான் அமர்ந்திருக்கிறார் என்று பதிவு செய்து விட்டார். அது மட்டும் கிடையாது சுவாமி. அகம் கொண்ட பிரமனுக்கு எப்பொழுது அந்த பஞ்சமுகத்திலே ஒரு முகம் இருக்கவே கூடாது. முந்தைய முதல் கணவனாக விளங்கக்கூடியவர் யார் நீங்கள்? இந்த பாமர மக்களுக்கே பணியளிக்கக்கூடிய கர்த்தா, மும்மூர்த்தியிலே முதலாக விளங்கக்கூடியவர். உனக்கு மட்டும் தான் பஞ்சமுகம் இருக்க வேண்டும். அகம் கொண்ட பிரமனுக்கு கூடாது. உனக்காக இந்த உண்மையை காத்திருப்பேன். பார்வதா, எப்பொழுதே அந்த பிரம்மனுக்கு அகம் கொண்ட முகத்தை அறுத்தறுத்து எனக்கு வந்து உன்னை சந்திக்கிறேன். நான் மாமன் அல்ல, உன்னுடைய மருகன் என்று நீ ஒரு வார்த்தை கூறியிருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு எனக்கு செய்யக்கூடிய பூஜைகளை செய்யும் வரையில் பேசாம இருந்திருக்கிறார் என்றால் என்ன ஒரு ஆணவம்! அகம் கொண்ட முகம் முளைத்ததனால் இத்தனை ஆணவமா? அதாவது பிரம்மா மாமா உங்களை பார்க்கலாம் என்று ஓடோடி வந்தேன். வந்த இடத்திலே மாமா மாமி என்று அழைத்து பார்த்தேன். யாரும் குரல் கொடுக்கவில்லை. அதனால் வந்தது பாதம் அளித்தது என்று அறியணும் காலியாக இருக்கிறது. சிறிது அமரலாம் என்று அமர்ந்தேன். உறங்கி விட்டேன். என்ன நடந்தது என்பதை நீ இமாச்சலம் வந்தது தவறல்ல. மாமனை தேடியது குற்றம் அல்ல. மாமியை சந்தித்ததும் தவறல்ல. ஆனால் நான் அமரக்கூடிய சிம்மாசனம் எப்பேற்பட்ட சிம்மாசனம் அதை தெரிந்து மாமன் அமரக்கூடிய சிம்மாசனத்தில் அமர்ந்தாய் அல்லவா? அது எப்பேற்பட்ட குற்றம். வெள்ளிமலை என் மலை மாமா
தவறு ஏதும் கிடையாது. ஓடோடி வந்தேன். மாமா மாமி என்று அழைத்து பார்த்து யாரும் குரல் கொடுக்கவில்லை. அசதியில் சற்று அமர்ந்து விட்டேன் மாமா. நான் அமரக்கூடிய சிம்மாசனத்தில் அமரலாமா? மாமா தங்கமலை என் நண்பரே. எனது மலை தங்கமலை. வெள்ளியை விட உயர்ந்தவனே நான் தான். வெள்ளியை காற்றிலும் தங்கமே உயர்ந்தது. தங்கமலை என்றவனை தரணியை போற்றமலை என்று ஏக வசனம் பேசுகின்றாய். அதே பிரம்மா என்ன ஒரு ஆணவனுக்கு அது அச்சுதான் அதனால் உனக்கு ஏற்பட்ட அகமுகத்தை என்னோடு அறுக்கின்றேன்.